ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரசாத் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் நினைப்பீங்க, என்னடா நம்ம அக்கா தினமும் வீடியோ தானே போடுவாங்க, இன்றைக்கி என்ன நோட்டும் பெண்ணுமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க, இல்லைன்னா யோசிச்சிருப்பீங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா வெறும் வாய் வார்த்தையால் சொன்னால் யாருக்குமே புரியாது. அதனால தான் எட்ற நோட்டையும் பெண்ணே அப்படின்னு சொல்லி கடகடான்னு ஒரு பட்ஜெட் போட்டு காட்டியாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் வருமானம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 10,000 ரூபாய்க்கு உள்ள உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளால் 10,000 ரூபாய்க்கு உள்ள வீட்டு செலவை பார்த்துட்டு நம்ம கையிலையும் பணத்தை சேமிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் மறக்காமல் போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு வருமானம் இப்போ ஒரு 20,000 தான் இருக்குது அப்படின்னா 10,000 ரூபாய் எடுத்து நம்ம கடன் கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். இல்லை ஒரு சேமிப்பில் வந்து நம்ம ஒரு சீட்டு கட்டியிருக்கோம், நகைச்சீட்டு கட்டுறோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மீதி நம்ம கையில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, நம்ம புருஷன் நம்ம கையில் கொடுத்தாச்சு, வீட்டு செலவை எப்படியாவது பார்த்துக்க அப்படின்னு. அப்போ இந்த வீட்டு செலவை எப்படி பார்க்கணுன்னா, 10,000 ரூபாயில் வாடகைன்னா கடை வாடகையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டு வாடகையாக இருக்கலாம். ஒரு 2,500 3,000 ரூபாய்க்கு உள்ளே பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் மொத்த சம்பளமே ஒரு 15,000 தான் இருக்கும், அதில் வாடகையே 8,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒன்று தான். பணக்காரவங்க நல்ல வசதியாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வாடகை கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் வருமானமே கம்மி, அப்போ வாடகை வந்து எவ்வளோ சிக்கனமான இடத்துல இருக்கணுமோ அப்படி இருந்தால் போதும். அப்போ மட்டும்தான் நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும். முக்கியமாக இந்த கம்மியான வருமானத்தில் நீங்கள் வாடகை வீட்டில் இல்லாமல் சொந்த வீட்டில் இருந்தால் அதே போல் சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா வாடகை வீடு அப்படிங்கும்போது மாதம் 30 நாள் எப்படி போகுதுன்னு தெரியாது, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே போயிடும். அந்த 1ஆம் தேதி பிறந்ததுலேருந்து எப்படா வீட்டு ஓனர் வாடகை கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயமும் பதட்டமும் சேர்ந்தே இருக்கும். எல்லா அனுபவமும் எனக்கும் தெரிஞ்சு தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒருவேளை நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே எல்லாருமே சொந்த வீடு வாங்குறதுக்கு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். அந்த வாடகை வீடு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, லைன் வீடு இருக்குது பார்த்தீங்களா, காலனி வீடு, அப்படி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு 1,500 2,000 ரூபாய் வாடகை வீடு. எங்கள் ஊர்லலாம் 2,000 ரூபாய்க்கு கூட வீடு கிடைக்கும் வாடகை வீடு. உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ளே விசாரித்து பார்க்கணும், கண்டிப்பாக அந்த வீடு இருக்கும். அதை எடுத்து இருந்தோம் அப்படின்னா நம்ம 6,000 ரூபாய் வாடகை கொடுக்குற இடத்துல 2,000 ரூபாய் வாடகை கொடுத்தா அதில் நமக்கு 4,000 ரூபாய் மிச்சம் மீதியாக இருக்குதா, அந்த 4,000 ரூபாயில் தான் வீட்டு செலவை பார்க்க போகிறோம். இப்போ வாடகையை கொடுத்து வாச்சாச்சா. 2வது பாருங்கள், பால். கண்டிப்பாக பிள்ளைங்க இருக்கிற வீடோ பெரியவங்க இருக்க வீடோ எல்லாருக்குமே காலையில் எழுந்திரிச்சா தான் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். பால் வாங்குவோம். தினமும் 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படியெல்லாம் வாங்க வேண்டாம். கை குழந்தை இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் அப்படி தேவைப்படும். மற்ற நம்ம பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 1/2 லிட்டர் மட்டும் வாங்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காலையில் நீங்கள் காஃபி குடிச்சிங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு கருப்பட்டி காப்பியோ இல்லை கடுங்காப்பியோ சுக்கு காப்பியோ ஏதோ ஒன்று சிம்பிளாக தண்ணியில் போட்டு குடிக்கிற மாதிரி அப்படி ஏதாவது ஒரு பவுடரை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா 3 நேரமுமே பால் தான் குடிப்பேன், நான் காஃபிலேயே உருண்டு புரண்டு வளர்ந்தவேன் அப்படின்னா உங்களோட சம்பளம் பாலுக்கே போயிடும். இப்போ காலையில் வாங்குகிற பால் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கலாமா. 1/2 லிட்டர் பால் வந்து ஒரு 20 ரூபாயிலேருந்து ஒரு 25 ரூபா அந்த ரேட்டில் இருக்கும். உங்கள் ஊரில் பாலோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் ஊரில் உள்ள ரேட் தான் எழுதியிருக்கேன். ஒரு 20 ரூபா போட்டிருக்கேன். அது 30 நாளைக்கு 20 ரூபா வச்சு பார்த்தா கூட நமக்கு பாலுக்கு 600 ரூபா தான் வருது. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா காய்கறிகள். இந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 200 ரூபா. நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இது 2 பேருக்கு எழுதலை, ஒரு 4-5 பேர் இருக்கிற வீட்டுக்கு கூட 200 ரூபாய் காய்கறி போதும். அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு நான் கீழே உங்களுக்கு சொல்லித்தரேன். வாரத்துக்கு 200 ரூபா காய்கறினா கூட ஒரு 4 வாரம் வருமா, 4 வாரத்துக்கு காய்கறியோட மொத்த செலவு எவ்வளோ தான் ஆகும்? 800 ரூபா தான் ஆகும். நம்ம தேவை உள்ள காய்கறிகளை வாங்கிட்டு நம்ம திங்காத காய்கறிகளை நம்ம வாங்க வேண்டாம். அப்படி நம்ம பார்த்து வாங்கினோம் அப்படின்னாலே 800 ரூபாயோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் அசைவம். நம்ம வந்து சைவத்தை வெறுக்கிறோமே தவிர அசைவத்தை கண்டிப்பாக யாருமே வெறுக்க மாட்டீங்க. சிக்கன் மட்டன் எல்லோரும் எடுப்பீங்க. அது சிக்கனோ மட்டனோ அது எனக்கு தெரியாது, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 250 ரூபா வச்சு 4 வாரத்துக்கு போட்டிருக்கேன். இந்த 4 வாரத்துக்கு 250 ரூபான்னா எவ்வளோ ரூபா வரும்? 1000 ரூபாய் வரும்.
அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு இது தான் என்னென்னா முட்டை. தினமும் கண்டிப்பாக சாப்பாட்டில் ஒரு முட்டை இருக்கணும். அதே மாதிரி மீன் கொஞ்சம் இருக்கணும். நான் வந்து முட்டை வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 100 வச்சுருப்பேன். மீன் வாங்கினேன் அப்படின்னா முட்டை வாங்க மாட்டேன். ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஒரு 100. எதுக்கு அப்படின்னா 100 அப்படி இல்லைன்னா ஒரு 200 வாரத்துக்கு போதும். முட்டை வந்து வாரத்துக்கு 200 வாங்குவோமா அப்படின்னா நான் வாங்க மாட்டேன். பொதுவாக ஒரு கணக்குப்படி 10,000 பட்ஜெட் போட்டு கேட்டவங்களுக்காக இந்த 100 போட்டிருக்கேன். முட்டை வந்து ஒரு 10 முட்டை முதல்ல வாங்கிட்டு வரணும். நம்ம வீட்டில் மீன் இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி நம்ம முட்டை எடுக்க வேண்டாம், சரியா? அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் ப்ளெயினாக ஏதாச்சும் சிம்பிளான குழம்பு சமைச்சோம் அப்படின்னா மட்டும் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம். தினமும் 2 முட்டை அப்படிங்கும்போது நம்மளோட பட்ஜெட்டுக்கு தாக்கு பிடிக்காது. மீன் பார்த்திங்கன்னா சாலை மீன், நெத்திலி மீன் இதெல்லாம் சீப்பாக கிடைக்கிற மீனை ஒரு 100 வாங்கிடணும். எதுக்காக அப்படின்னா அந்த சாலை நெத்திலி மீன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, நம்மளோட கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. எல்லாருமே விலை மீன் நல்ல ரேட்டு கூட்டின மீன் வாங்கி தின்னாதான் உடம்புக்கு நல்லதுன்னு நினைப்பீங்க. சீப்பாக கிடைக்கக்கூடிய அந்த சாலை மீன், நெத்திலி மீன்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கிடச்சா நம்ம வந்து ஒரு ரசம் வச்சு கூட இந்த நெத்திலி மீனெல்லாம் பொரிச்சு கொடுக்கலாம். அப்படிங்கும்போது நம்மளோட பட்ஜெட்டுக்கு உள்ளே வந்து நம்ம மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஆயிரும், முட்டை சாப்பிட்ட மாதிரி ஆயிரும், காய்கறி சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். மற்றவங்கள பார்த்து வாழணும் அப்படின்னா அவங்களே மாதிரி மாதம் 20,000 நம்மளால் செலவு பண்ண முடியாது. 10,000 உள்ளே எப்படி சிக்கனமாக நடத்தணும் அப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பால் வந்து உங்கள் ஊரில் வந்து நாட்டுப்பால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பசும்பால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பாக்கெட் பால் வாங்குவீங்களா, அந்த பால் வந்து கடையில் போய் பார்த்து வாங்குங்க. கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பாக்கெட் பால் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். அதே இது தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய ஆரோக்கிய பால்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். காஃபி குடித்த ஒரு திருப்தியே இருக்காது. வர காய்கறி பார்த்திங்கன்னா நான் எப்படி வாங்குவேன்னா மார்க்கெட்டுக்கு போவேன். கூறு வச்சுருப்பாங்கன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். கூறு வச்ச காய்கறியை நான் பார்த்து வாங்குவேன். எதுக்கு அப்படின்னா கூறில் தான் 10 தான், அதுக்கு மேலே அது கூறில் வைக்கவே மாட்டாங்க. ஒரு 2 பீட்ரூட்டு, ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு, வேறு ஒரு 5 கேரட்டு, 3 கத்திரிக்காய் எல்லாமே 10 ரூபாயாக தான் இருக்கும். இவ்வளோ இதே நம்ம நிறுத்து வாங்கினோம் அப்படின்னா எப்படியும் 60 70 ஆயிரும். ஆனால் நம்ம தனித்தனியாக ஒன்று எடுக்கும்போது 100 கொடுத்தாலே நமக்கு நிறைய காய்கறி வாங்கின மாதிரி இருக்கும். அதனால தான் நான் மேக்ஸிமம் கூரில் இருந்தே எடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீசன் டைமில் ஒரு காய்கறி வரும்ல, இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீசன் டைமில் இந்த அவரைக்காய்லாம் நல்ல ஃபேமஸ். அப்போ அந்த டைமில் அது வந்து மலிவாக கிடைக்கும். சீசனில் உள்ள இருக்கும்போது வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அதில் நம்ம ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிக்கலாம். அதை கொண்டு வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னு வைங்களா, ஒரு வாரத்திலே 2 நாள் நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் இருந்து அப்படின்னா சீசன் இருக்கிற அந்த காய்கறிகளை விலை கம்மியான நேரத்தில் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாளைக்கு வேண்டாம், ஒரு வாரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சு கழுவிட்டு நம்ம வந்து அதை சமைச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இருந்தாலே ஓரளவு குழம்பை ஓட்டிடலாம். அதுவும் சென்னை சைடில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு குழம்புலாம் வைப்பீங்க. நாங்கள் எங்கள் திருநெல்வேலி ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எந்த குழம்புனாலுமே தேங்காய் சேர்த்து தான் வைப்போம். சின்ன வெங்காயத்தை உரித்து கொஞ்சம் பூண்டு போட்டு தேங்காய் சின்ன ஜீரகம்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி உள்ளி குழம்பு மாதிரி வைப்போம், பருப்பு குழம்பு வைப்போம். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சேன் அப்படின்னா இன்றைக்கி வைக்கும்போதே கொஞ்சம் தேங்காய்லாம் துருவி போட்டு, தேங்காய் போடும்போதே எந்த குழம்புமே கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் வரும். அந்த குழம்பை வந்து மீன் குழம்பு வந்து இன்றைக்கி வைக்கிறத விட நாளைக்கு வச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இன்றைக்கி வச்ச குழம்பு நாளைக்கு காலையில் எடுத்து ஒரு தடவை சூடு பண்ணிக்கணும். அப்போ இன்றைக்கி வைக்கும்போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன். அப்படி வைக்கும்போது நமக்கு நாளைக்கு வந்து வீட்டில் குழம்பு வைக்கிற செலவு மிச்சம் மீதியாக இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு குழம்புக்கு ஒரு 100 எக்ஸ்ட்ரா செலவாகும். அதனால் வைக்கும்போதே நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் குழம்பு செலவு நமக்கு லாபப்படுத்தலாம். அதுக்கப்புறம் கடுகு, சின்ன ஜீரகம் இந்த மாதிரி மளிகை ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1500 போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 150 கொண்டு போனால் ரேஷன்லேருந்து அரிசி, கோதுமை, பச்சரிசி, அதுக்கப்புறம் தேயிலை பாக்கெட்டு, பருப்பு, எண்ணெய் உண்டை எல்லாம் வாங்கிக்கலாம். முக்கியமாக ரேஷனில் கிடைக்கிற அந்த பாமாயில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, எல்லாமே வாங்கிக்கோங்க. நம்ம வந்து நிறைய செலவழித்து வீட்டை வந்து நடத்தலை, ரொம்ப பட்ஜெட் போட்டு தான் நம்ம சிக்கனமாக போகிறோம் அப்படின்னா ரேஷனில் கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்குங்க.
இந்த மளிகை பொருள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம போய் எந்த கடையில் பார்த்து எடுக்க முடியுமோ அப்படி ஒரு கடைக்கு தான் போகணும். அது மொத்த விற்பனை கடைக்கு போனால் மட்டும்தான் முடியும். சின்ன சின்ன பெட்டி கடைகளில் போனால் அவங்க வந்து கள்ளத்தனமாக ரேட்டு போடுவாங்க. நெருக்கிறதுமே நமக்கு ஒரு திருப்தி இல்லாமல் தான் அவங்க நெருத்து கொடுப்பாங்க. அது எனக்கு வந்து சின்ன கடைகளுக்கு போகிறதுக்கு விருப்பமே இருக்காது. இன்னொன்று அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆகும். ஆனால் பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், பெரிய மொத்த விற்பனை கடைகளாக இருக்கட்டும், நம்ம வந்து சின்ன கடையில் போடுற ரூபாயை விட பெரிய கடையில் ரேட்டு வந்து கம்மியாக கொடுத்துருப்போம், பொருள் அதிகமாக வாங்கிட்டு வருவோம். நம்ம கண்ணு முன்னாடியே நல்லா நறுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈபி பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வந்து நான் ஒரு மாதத்துக்கு 700 போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வந்து மாதம் கட்டுறோமான்னு கேட்டால் கிடையாது, 2 மாதத்துக்கு ஒருக்கா. அப்போ ஒரு மாதத்துக்கு 350 எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த மாத சம்பளத்துலேருந்து ஒரு 350 எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசார்ஜு, வீட்டில் எத்தனை மொபைல் இருந்தாலும் நம்ம மொபைலுக்கு, நம்ம ஹஸ்பண்டோட மொபைலுக்கு, 2 மொபைலுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். வேறு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இதிலேருந்து ஹாட்ஸ்பாட் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா தனியாக மொபைல் எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க. 2 மொபைலுக்கு ரீசார்ஜ் வந்து ஒரு 750 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிலிண்டர் பார்த்திங்கன்னா 900 அப்படி இல்லைன்னா 950 இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மாதம் ஒரு 450 எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்தந்த மாத சம்பளத்துலேருந்து அந்தந்த பில்லுக்குள்ள ரூபாய் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமாக எடுக்கிறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து இது ஈபிக்கு, இது சிலிண்டருக்கு, இது ரீசார்ஜுக்கு அப்படின்னு வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் மனபாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த முட்டையும் உருளைக்கிழங்கு இருந்தாலே நம்மளோட சைட் டிஷ்ஷாக ஓட்டிடலாம். பருப்பு குழம்பு வச்சா ஒரு முட்டை வறுவல், அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், வடகம், ஏதாச்சும் ஒன்று வீட்டில் இருந்தாலே போதும். பெரிய அளவில் ஒரு சில பேர்லாம் என்னென்னா ஒரு குழம்பு வச்சாக்கி 5 கூட்டு வச்சு சாப்பிட்றாங்க. அது எங்கள் ஊரில் பக்கத்தில் இந்த கன்னியாகுமரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவில் வந்து நான் நிறைய வீடுகளை பார்த்துருக்கேன். கன்னியாகுமரி சைடு பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு தான் வைப்பாங்க. மீன் மட்டுமே ஒரு நாளைக்கு 5 வகையாக மீன் வாங்குவாங்க. அது கூடவே காய்கறி கூட்டு வைப்பாங்க, கீரை வைப்பாங்க. ஒரே நாளில் எல்லாமே எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, எங்கே தான் வயிறு இருக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓவராகவும் நம்ம சாப்பிட வேண்டாம். சாப்பிட்ற கொஞ்சம் சாப்பாட்டிலையே ஒரு கீரை, ஒரு முட்டை, அப்படி முட்டை இல்லைன்னா கொஞ்சமாக மீன், இதை வச்சு நம்ம சாப்பிட்டாலே நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். முக்கியமாக மனசில் வந்து கவலை அப்படின்னு ஒன்று இல்லாமல் இருந்தாலே மனுஷன் வந்து நல்லா இருக்கிறான்னு அர்த்தம். கவலை தானங்க நோயை கொண்டு வருது. மற்றபடி தினமும் எல்லாம் சாப்பிட்டா மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்மளோட வருமானம் முழுக்க நம்மளோட சாப்பாட்டுக்கும் நம்ம திங்கக்கூடிய வீண் செலவுகளுக்கு தான் போய்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் 10,000 ஒரு வீட்டுக்கு என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அதை கமெண்ட்டில் வந்து கொடுங்க. எனக்கு தெரிஞ்சது தான் நான் எழுதியிருக்கேன், சரியா? மற்றபடி எனக்கு மற்ற வீடுகளில் எவ்வளோ செலவாகுது அது பெரிய அளவில் தெரியாது. நான் என்னோடய வீட்டில் மேக்ஸிமம் மளிகை பொருள் வந்து இந்த ரேஷனில் கிடைக்கிற எண்ணெய், சீனி, பருப்பு இதை வச்சே தான் சமையல் ஓரளவு ஓட்டி கொண்டு வந்துடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் நான் மொத்தமாக எழுதியிருக்கேன். வாடகை 3000, அதுக்கப்புறம் பாலுக்கு 600, காய்கறிகளுக்கு ஒரு 800, இந்த மாதிரி எல்லாமே நான் கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இது எதுக்கு இப்படி எழுதி காட்டியிருக்கேன் அப்படின்னா, வாடகை 3000, 4000 கொடுக்குற இடத்துல 2000 வீடு கிடச்சுன்னா பாருங்கள், அதில் ஒரு 1000 மிச்சம் பிடிக்கலாம். பால் வந்து உங்கள் வீட்டில் யாருமே குடிக்கலை அப்படின்னா பால் வந்து நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக. ஏன்னா அதில் கால்சியம் இருக்கிறதுனால நம்ம பால் வாங்கணும். நமக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால நம்ம 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்க வேண்டாம், ஒரு 1/4 லிட்டர் வாங்கினா நம்ம வந்து அதில் ஒரு 300 லாபப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வாரம் சிக்கன் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சிக்கன் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹீட்டு, அதனால் சிக்கன் வந்து ஒரு மாதத்தில் 2 சண்டே மட்டும் எடுங்க. அப்படிங்கும்போது நமக்கு சிக்கனுக்கு வந்து நான் ஒரு 1000 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு மாதத்துக்கு 500 மட்டும் சிக்கனுக்கு ஒதுக்கிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 500 மிச்சம் மீதியாக பிடிச்சிக்கோங்க. இப்படி நான் சொன்ன பொருட்களில் நீங்கள் வந்து கூறு வச்ச காய்கறியாக இருந்தாலும் சரி தான், இப்படி பார்த்து நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு 7000 உள்ளே நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க. 10,000 3000 நீங்கள் வந்து கையில் மிச்ச மீதியாக பிடிப்பீங்க. அந்த 3000 எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து நம்ம புருஷனுக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ ஒரு நகைச்சீட்டு போடலாம். நம்மளை நம்பியும் குட்டியாக ஏதோ ஒரு சேமிப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு இருக்கலாம். இதுதான் என்னோட 10,000 பட்ஜெட்டு. வீடியோ வந்து யாரையுமே காயப்படுத்துகிற மாதிரி நான் போடலை, எனக்கு தோணுனதை தான் போட்டிருக்கேன். இன்னும் எப்படி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லி கொடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.